நிறைய பேருக்கு லட்சியங்கிறது கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி, அதாவது ஒரு எல்லாருக்கும் என்ன லட்சியம் இருக்குன்னா, அதாவது எல்லாருக்குமே ஒரு லட்சியம் என்னென்னா வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய லட்சியம், பொதுவான லட்சியம்னு வைங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தை சாதிக்கணும், பேர் வாங்கணும், இப்போது அதாவது பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், இதெல்லாம் வந்து பொதுவான லட்சியம். இதுக்காகவே நம்ம ஒரு நல்ல வேலை பார்த்தா தான் இதையெல்லாம் சாதிக்க முடியும். வீடு கட்டணும், அல்லது குழந்தைகள், அப்புறம் வந்து குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படி இப்படி இந்த லட்சியத்தை அடையினாலே நம்ம ஒரு நல்ல வேலை பார்த்தாகணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இதையும் தாண்டி ஒரு சாதனை செய்ய வேண்டும். இதை தாண்டி ஒரு லட்சியத்தை நாம் வகுத்து கொண்டு அதற்காக நாம் வந்து உழைக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அது இங்கே பலரால் முடியல. எல்லாரையும் போல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களே தவிர அதையும் தாண்டி எல்லாரையும் பொதுவான ஒரு வாழ்க்கை முறையை தாண்டி ஒரு சாதிப்பது அப்படிங்கிறது இங்கே எல்லாராலையும் முடியல. காரணம் என்னென்னா தாழ்வு மனப்பான்மை இங்கே இருக்கிறனால தான் பெரும்பாலும் வந்து ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை முறையை தாண்டி இவங்களால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு இங்கே பலருக்கும் வந்து மனசு வரல. தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். தன்னையே தாழ்வாக நினைக்கிறனால தான் பலர் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து பெரிய புகழடையணும், அல்ல ஒரு டைரக்டர் ஆகணும், அல்லது சினிமாவுக்கு போகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், அல்லது ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும், ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு லட்சியத்தை இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு சாதனை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. நான் டீச்சர் ஆகணும், அல்லது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட்டில், இது வந்து ஒரு நார்மலான ஒரு லட்சியம்னு வைங்க. இதையும் தாண்டி எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும். நான் பேப்பரில் ஏன் நியூஸ் வரணும், டிவியில் ஏன் நியூஸ் பேசணும், அப்போது என்னை பற்றி பேசணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்குல்ல, அதை ஏன் மக்கள் பெரும்பாலானோர் தேர்ந்தெடுப்பதில்லை? கூச்சம், தாழ்வு மனப்பான்மை, தன்னையே தாழ்வாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை. அதுதான் வந்து பெரும்பாலானோர் வந்து லட்சியம் என்பது இல்லாமல் ஒரு எல்லாருக்கும் தெரிகிற ஒருவராக தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் வாழ்வதற்கு அதுதான் காரணம். ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். நாம் சாப்பிட்ற உணவு தான் நமது தாழ்வு மனப்பான்மைக்கே காரணம். தன்னையே தாழ்வாக நினைப்பதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். நான் இப்போ வந்து நம்மளை நாமளே அழிச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் இருக்கார் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம உடம்பே நாம் அழிச்சிக்கிற இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவுகள் நமது உடலை அழிக்கின்றது, நோயை வரவழைக்கின்றது. நீங்கள் பரோட்டா சாப்பிட்றீங்க, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறீங்க, இது வந்து மெல்ல உங்களை கொன்றுவிடும். உடனே கொல்லலைனாலும் மெல்ல உங்களை கொன்றுவிடும். அப்போ நம்மளே நாம் அழிச்சிக்கிற ஒரு வேலையை நாம் செய்கிறோம். அதனால் அப்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தன்னையே வந்து பாதுகாக்கும் போது தான் நமக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு தற்கொலை செஞ்சுக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு அந்த நேரத்தில் தன்னை உயர்வாக நினச்சிப்பார். அவருக்கு பயங்கர தாழ்வு மனப்பான்மையில் இருப்பார், அவமானத்தில் இருப்பார். அதனால தான் அவர் தற்கொலையே பண்ணுறாரு. எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் சரி, அவங்க தற்கொலை பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அவமானமாக இருக்கும், தன்னையே இழிவாக நினச்சிப்பார், அவமானத்தில் இருப்பார், வெளியே தலை காட்ட முடியல, அதனால் அவர் தற்கொலை பண்ணிப்பார். தற்கொலை பண்ணுறதுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்போ அவருக்கு வந்து ஜெயிக்கணும், இப்போ நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா இருக்காது. ஏன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருந்தால் தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஏதாவது விபத்துகள், ஏதாவது இறப்பை தேடி போகக்கூடாது, உடம்பை நல்லா பார்த்துக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எப்போ வரும் அப்படின்னா சாதிக்கிறவங்களுக்கு தான் வரும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வரும். அந்த உயர்வு மனப்பான்மை, அந்த உடம்பை பாதுகாக்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அது ஒரு உயர்வு மனப்பான்மை. சாதிக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த மனப்பான்மை இருக்கும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த மனப்பான்மை இருக்கும், அந்த உயர்வு மனப்பான்மை என்பது. அப்போது நிறைய பேருக்கு சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லையே அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்கக்கிட்ட இருக்குன்னா, அவங்க சாப்பிடுகிற உணவு தான் காரணம். அவங்களோட சாப்பிடுகிற உணவு என்னவாக இருக்குது அப்படின்னா, தனது உடலையே நோயை வரவழைக்கிற உணவுகளாக இருக்கிறது. பரோட்டா சாப்பிட்றாங்க, அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நீங்கள் பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உங்கள் அறிவுக்கு வெள்ளைச்சீனி உடம்புக்கு தீங்கானதுன்னு தெரியும். சிலர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, வெள்ளைச்சீனியெல்லாம் உடம்புக்கு தீங்கானது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நம்பிக்கை பிரகாரம் அவங்க வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடித்தாங்கன்னா அது தாழ்வானது கிடையாது.
ஆனால் அது உண்மையிலே தாழ்வானது தான், தாழ்வான செயல் தான். ஆனால் அவங்க சிலர் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய அறிவுக்கு தெரிஞ்சு இது எது தப்புன்னு தெரியுதோ, எது தீங்கான உணவுன்னு தெரியுதோ அந்த உணவை சாப்பிட்டா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இப்போ பரோட்டா சாப்பிட்டா அது பயங்கர தீங்கானதுன்னு நமக்கு தெரிஞ்சே நம்ம அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அது மாதிரி ஒரு உடம்புக்கு நீங்கள் தீங்கு தருகிற எந்த வேலையை செஞ்சாலும் சரி தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ மக்கள் வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா அவங்க உணவு முறை எல்லாமே தாழ்வான உணவு, உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, சாப்பிட்றாங்க. தெரிஞ்சே சாப்பிட்டாலும் சரி, தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி, ஆனால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போது ஒரு சிலர் சாதிக்கிறாங்களா, அவங்க மட்டும் என்ன சாப்பிட்றாங்க, மக்கள் சாப்பிட்றது தானே சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் விதிவிலக்காக இருப்பாங்க. விதிவிலக்காக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் குறிப்பாக நம்ம உடலில் நாம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டால் தான் நமக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் தான் சாதிக்கிற மனப்பான்மை ஏற்படும். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். சாதிப்பதற்கே கூச்சம் வந்துடும். சாதிக்கணுங்கிற அந்த நினைப்பிலே ஒரு கூச்சம் வந்துடும். அப்போ எல்லோரும் இங்கே பெரும்பாலான மக்கள் ஒரு கூச்ச சுபாவத்தோடையும் தாழ்வு மனப்பான்மையோடையும் அந்த வாழ்க்கையில் எதையாவது ஜெயிக்க முடியுமா, அந்த மனப்பான்மையில் இருந்துக்கிட்டு என்னத்தை ஜெயிக்க முடியும், ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையில் எதை ஜெயிக்க முடியும், அப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இங்கே பெரும்பாலானவருடைய வாழ்க்கையாக இருக்குது. தாழ்வு மனப்பான்மை தான் ஒத்துக்கிறோம், கூச்சம்தான், ஆனால் அதுலேருந்து எங்களால் விடுபட முடியாது. இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய முடியும், இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இடையில ஒரு போட்டி நடக்குது. தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இடையில் ஒரு போட்டி. எப்படி ஒரு வீடை கட்டுறது, அப்புறம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, இப்படி அல்லது படிக்க வைக்கிறது, இப்படி இவங்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்குது, அவ்வளோதான். அதையும் தாண்டி மேலான போட்டி ஏற்படணும்னா முதல்ல அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடணும், கூச்சத்திலேருந்து விடுபடணும். ஒரு மேலான ஒரு போட்டியை சந்திக்க வேண்டும், மேலான ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபட்டால் தான். அப்போ தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. உணவில் கட்டுப்பாடு ஏற்படுத்தணும், உணவில் கட்டுப்பாடு கொண்டு வரணும். இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, இது தீங்கானது, இப்போ பரோட்டாவோ அதை சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் தானேன்னு சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். உங்களால் சாதிக்கணுங்கிற எந்த எண்ணம் ஏற்படாது. இப்போ சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கள அவங்களுக்கே கூட என்றைக்காவது உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கே அந்த நேரத்தில் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பரோட்டா சாப்பிட்றாங்க, கண்டிப்பாக அது கேடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறாங்க, அப்போ அது சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றாங்க, டெய்லி அவங்க பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த நாள் வேறு உணவுகளை மாறும்போது அவங்க மனநிலை தாழ்வு மனப்பான்மையிலேருந்து மீண்டு வேறு மனப்பான்மை, ஒரு உயர்வு மனப்பான்மை அவங்க அடையலாம். அதனால் உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் உயர்வு மனப்பான்மை இருக்கும். உங்கள் உடம்பை நீங்கள் உயர்வாக நினைக்கணும். உங்கள் உடம்பை நீங்கள் தாழ்வாக நினைக்கிறதுனால தான் நம்ம இந்த பரோட்டாலாம் சாப்பிட்றதுக்கு காரணம். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம், உடம்பை தாழ்வாக நினைக்கிறாரு, உடம்பை பாதுகாக்கணும்னு நினைக்கல, உடம்பை அலட்சியமாக நினைக்கிறாரு, உடம்பை அவமதிக்கிறாரு. அதனால தான் அவர் இந்த உடம்பு என்ன போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சிகரெட் பிடிக்கிறாரு, பரோட்டா சாப்பிட்றாரு, நல்ல பிரியாணி அது இதுன்னு உடம்புக்கு தீங்கு தருகிற நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ உடம்பை நீ உயர்வாக நினச்சா ஒரு அரிதான ஒரு பொருளாக உனது உடலை நீ பார்ப்பேனால் உணவு கட்டுப்பாடு, உணவில் பார்த்து சாப்பிடுவேன், இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு உணவு கட்டுப்பாடு என்பது எப்போ வரும், உன் உடம்பை நீ உயர்வாக நினைக்கும் போது தான். அப்போ தான் உனக்கே உயர்வு மனப்பான்மை ஏற்படும். உன் உடம்பை நீ தாழ்வாக நினைக்கும் போது, இழிவாக நினைக்கும் போது நல்லா சிகரெட் பிடிப்ப, நல்லா பான்பராக்கு, ஹான்ஸ் எல்லாம் போட்டு, கூலிப் எல்லாம் போட்டு அந்த உடம்பை வச்சு எப்படி இன்பம் அனுபவிப்பது, அந்த உடம்பை உடம்புக்கு நோயை வரவழைத்து எப்படி இன்பத்தை அனுபவிப்பது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை. உடலை நீ என்னவா நினைக்கிற, அதுதான் தாழ்வு மனப்பான்மை காரணம். உடம்பை நீ தாழ்வாக நினச்சன்னா நீ தாழ்வான செயல்களை செய்வேன், தாழ்வான உணவுகளை சாப்பிடுவேன். உன் உடம்பை இழிவாக நினச்சா இழிவான உணவுகளை சாப்பிடுவேன். இழிவான உணவுகள், இழிவான பழக்க வழக்கங்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட பழகிட்டு இருப்ப. உன் உடம்பை நீ உயர்வாக நினச்சன்னா, உன் மனசை நீ உயர்வாக நினச்சன்னா, உன் மனதையும் உடம்பையும் நீ உயர்வாக நினச்சேன் அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க, நல்லவர்களோடு பழகுவீர்கள், நல்ல பண்புடையவர்களோடு பழகுனா அப்போ உயர்வு மனப்பான்மை என்பது ஏற்படும். அப்போ இந்த மாதிரி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றது என்ன காரணம், தாழ்வு மனப்பான்மை. தன் உடலை தாழ்வாக நினைக்கிறது, தனது உடல் ஆரோக்கியத்தை இழிவாக நினைப்பது, அலட்சியப்படுத்துறது. போனால் போதையா எல்லோரும் சாவதானே போகிறோம் ஒரு நாள்,
அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துறது. சிகரெட் பிடிக்கிறவங்க என்னது, அந்த உடம்பை அலட்சியப்படுத்துகிறாங்க. சிகரெட் பிடிக்கிறது, வெள்ளைச்சீனி கலந்த அந்த டீ காஃபியை குடிக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மை, தனது உடலை தாழ்வாக நினைக்கிறாங்க, தனது உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களால சாதிக்க முடியாது. ஏன்னா சாதிக்கணும்னா சாதித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருக்கணும் இந்த உலகத்தில். இப்போ நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சாதனையும் எந்த லட்சியமுமே இல்லை. உயிரோட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுவே லட்சியவாதியோட போய் பாருங்கள், ரொம்ப கவனமாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அதை அடையிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப லட்சியமே இல்லாதவங்க எல்லாத்துலேயும் அலட்சியமாக இருப்பாங்க. எல்லா உணவுகளையும் சாப்பிடுவாங்க, யாருக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, பீடி குடிப்பாங்க, சிகரெட்டு பிடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அப்புறம் பரோட்டா அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் பஜ்ஜி சமோசான்னு கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அலட்சியம். என்னத்தை பண்ண போகிறோம், நம்ம உயிரை பத்திரமா வச்சு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. உணவு கட்டுப்பாடு என்பது அவங்ககிட்ட இருக்குது. உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை. ஒருத்தர்கிட்ட உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட தாழ்வு மனப்பான்மை. தனது உடலே தாழ்வாக நினைக்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. அதிக காலம் உயிர் வாழ்வதை அலட்சியப்படுத்துகிறாங்க. வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? நம்பிக்கையின்மை. அவங்ககிட்ட நம்பிக்கை இல்லை. அப்போ யாருக்கிட்ட நம்பிக்கை இருக்கும்? லட்சியம் இருக்கிறவங்ககிட்ட நம்பிக்கை இருக்கும். லட்சியத்தை அடையிற வரைக்கும் நம்ம பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், உடம்பை பார்த்துக்கணும், கண்டதையும் தின்னுட்டு நோய் வந்து செத்து போயிடக்கூடாது. கிமிசம்லாம் அதெல்லாம் சாப்பிட்டாக்கா இதயத்தில் கொழுப்பெல்லாம் சேர்ந்து மாரடைப்பு வந்து செத்து போயிடும். அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப சீக்கிரம் செத்து போனால் எல்லோரும் சிரிப்பாங்க. அப்போ ரொம்ப நாள் உயிரோடு வாழ்ந்தால் தான் அது வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால் தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன காரணம்னா, உங்கள் உடம்பை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க, ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறீங்க. அலட்சியப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுதான். அப்போ அந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு அர்த்தம். தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அந்த உணவுகளை சாப்பிடுவீங்க. அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பை அலட்சியப்படுத்துகிற நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். அதனால் உணவை மாற்றிட்டா தான் உயர்வு மனப்பான்மை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையை போக்கணுமா, அதுக்காக நீங்கள் வந்து அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி அதெல்லாம் தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு பெரிய போராடி அதெல்லாம் உணவில் கட்டுப்பாடு வந்துட்டனாலே எளிமையாக வாழ்ந்து நீங்கள் வந்து உங்களை உயர்வாக நினைக்கணும், தாழ்வு மனப்பான்மையை போக்கணும் அப்படின்னா எளிமையான ஒரு வாழ்க்கையிலேயே எளிதாக வாழ்ந்து கொண்டே உங்களை நீங்கள் உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மையை பெற்றுவிடலாம். தாழ்வு மனப்பான்மையை நீக்கிடலாம். தாழ்வு மனப்பான்மை அது உணவு கட்டுப்பாடு. உடம்புக்கு உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு எது நல்லது எது கெட்டது. கெட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் கெட்ட உணவுகள். இங்கே பார்த்தீங்கன்னா சோறு பூரி பொங்கல் எல்லாம் கெட்ட உணவு தான். இது உடம்பை குண்டாய்க்கிறோம், உடம்பை அசிங்கமாக்கிறோம், சோம்பேறி ஆக்கிறோம். பிரியாணி, பரோட்டா, பப்ஸு, பஜ்ஜி, கேக்கு, பப்ஸு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கேடு தான். அப்போ காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது கஷ்டம். கெட்ட உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, அடிமைப்படுத்தும். அப்போ இங்கே தாழ்வு மனப்பான்மை என்பது ரொம்ப சாதாரணமாக எல்லா மக்களுக்குமே ஏற்பட்டுவிடும். உடல் உழைப்பு வேறு இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு இல்லைன்னா அப்போ உடம்பை உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போது உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியமானது தாழ்வு மனப்பான்மையிலேருந்து மீண்டு வர. அப்புறம் உடற்பயிற்சி, அது மிக மிக முக்கியமானது. இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி. அது மாதிரி வந்து நேர்மையாக இருக்கணும். இப்போ வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மரியாதையை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. மரியாதையெல்லாம் முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே தாழ்வு மனப்பான்மை தான். தன்னையே தாழ்வாக நினைக்கிறாங்க. மரியாதைலாம் முக்கியம் இல்லை, எனக்கு பணம் தான் எனக்கு முக்கியம், அதனால் ஊழல் பண்ணுவாங்க. மற்றவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன, காரி துப்புனா எனக்கு என்ன, அதனால் மக்கள் வந்து தங்களை இகழ்ந்தால் எனக்கு என்ன, எனக்கு பணம் தான் முக்கியம், தன்னையே தாழ்வாக நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த தாழ்வான விமர்சனங்களை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை, கவலையே இல்லை. உயர்வாக மற்றவங்க நம்மளை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லை. தனக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. உயர்வு மனப்பான்மை இல்லை. உயரமான இடத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை. அதனால தான் திருடுறது, கொலை பண்ணுறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும். நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். மிக மிக முக்கியமானது உணவு கட்டுப்பாடு. அப்புறம் உடற்பயிற்சி பண்ணணும். இது எல்லாமே வந்து உங்களை வந்து தாழ்வு மனப்பான்மையை போக்கக்கூடிய. இப்போ பெரும்பாலான உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த உலகத்தில் குற்றங்கள் நடக்குது. தாழ்வு மனப்பான்மை தான் குற்றங்களுக்கு காரணம். தன்னையே தாழ்வாக நினைக்கிறவங்க தான் திருடுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டாங்க. மற்றவங்க நம்மளுக்கு ஐயோ அசிங்கமாக நினைப்பாங்களே, அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம்,
அப்படின்னு வச்சது அந்த தாழ்வு மனப்பான்மை தான். தன்னே தாழ்வாக நினைக்கிறதுனால தான் தாழ்வான இழிவான செயல்களை செய்கிறது. இந்த உலகத்தில் குற்றம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? தாழ்வு மனப்பான்மை. தன்னையே தாழ்வாக நினைக்கிறாங்க மனுஷங்க. அதனால தான் இங்கே குற்றங்கள் செய்கிறாங்க. இங்கே நடக்கிற நோய்கள் வருவதற்கு உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், அந்த உணவில் கட்டுப்பாடு இல்லை, அதனால் நோய்கள் வருது. அப்போ குற்றங்கள் ஏன் செய்கிறாங்க? தன்னே தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். தன்னே தாழ்வாக நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் குற்றங்கள் செய்கிறதுக்கு காரணம். அப்போது நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அப்போ தான் உயர்வு மனப்பான்மை. இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உணவில் கட்டுப்பாடு கிடையாது. சிகரெட் பிடிப்பாங்க, மதுபானம் இருந்துவாங்க, பரோட்டா பூரி பிரியாணின்னு சாப்பிட்டு அடப்பாங்க. அப்புறம் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல். அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றங்கள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நேர்மையே இல்லை. தாழ்வு மனப்பான்மையில் மனித இனம் சிக்கிடுச்சு. மனித இனம் ஒட்டுமொத்தமாக தாழ்வு மனப்பான்மையில் இருக்குது. உயர்வான ஒரு மனப்பான்மை அவங்ககிட்ட இல்லை. அதுதாங்க உண்மையிலே தாழ்வு மனப்பான்மைக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? இழிவு மனப்பான்மை. நம்ம தாழ்வுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். தாழ்வு கிடையாது, அது பேர் இழிவு மனப்பான்மை. இழிவு மனப்பான்மையில் இப்போ மனிதர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்பது இயற்கையானது. நான் உங்கள் புரிதலுக்காக தாழ்வு மனப்பான்மைன்னு நான் சொன்னேன். ஆனால் அதோட உண்மையான புரிதல் எதுனா, உண்மையான தாழ்வு மனப்பான்மைக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சரியான வார்த்தை என்பது இழிவு மனப்பான்மை. மனிதர்களுடைய மனப்பான்மை இழிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தனது உடலையே இழிவாக நினைக்கிறது. ஒரு வாகனத்தில் விபத்துகளுக்கெல்லாம் என்ன காரணம்? வேகமாக போகிறாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறாங்க. ஒரு பத்திரமாக போகணும், பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு ஏன் வரமாட்டேங்குது? வேகமாக போகிறாங்க. இந்த உடலை பற்றி அவனுக்கு ஒரு உடலை உயர்வாகவே நினைக்கல. உடலை அலட்சியப்படுத்துறது. உடல் ஆரோக்கியத்தை, ஒரு உடல் ஒரு எந்தவித ஊனமும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. அது போனால் போதுப்பா, இருக்கிற வரைக்கும் வந்துட்டு போகுது. மற்றவங்க உடம்பை பற்றியும் இவங்களுக்கு அக்கறை இல்லை. நம்ம உடம்பு முக்கியம், அதுபோல் மற்றவங்க உடம்பு முக்கியம் அப்படின்னு நினைக்காம போகிறதுனால தான் இவங்க விபத்துகள் ஏற்படுது. மோட்டார் வாகன விபத்துகள் ஏற்படுது. மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிச்சதே ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். வாகனங்களை கண்டுபிடிக்கிறது, இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதே கூட மனிதர்கள் தங்களை தாழ்வாக நினைக்கிறதுனால தான். தங்களை உயர்த்தி கொள்வதற்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே ஏன் சிக்கினாங்க? இந்த உணவில் சாப்பிட்டனால தான். இந்த அதாவது உடலுக்கு நோயை தருகிற உணவில் சாப்பிட்டனால தான் மனிதர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மை எதனால்? மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்புல நோய் வருது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த சிந்திக்கின்ற அறிவு, இயற்கையை பற்றின அறிவு இல்லாமல் போகுது. அப்போது அந்த செயற்கையான அறிவை ஏற்படுத்துவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தாழ்வு மனப்பான்மையோடு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் அறிவு வரும், இல்லைன்னா அறிவு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உண்மையிலே பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் அறிவு வருங்கிறதுலாம் கிடையாது. இயற்கையாகவே அறிவு என்பது வரும். பள்ளிக்கூடம், இந்த நம்ம பேசுகிற மொழியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா கண்டுபிடிச்சாங்க. பள்ளிக்கூடங்கிறது இப்போ தான் 100 வருஷமாச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் லட்சக்கணக்கான வருடங்களாக நம்ம மரபு இலக்கியம், நம்ம பேசுகிற மொழி, கட்டுப்பாடு, ஒழுக்கம், தமிழ் மொழியெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பள்ளிக்கூடத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணியாக கண்டுபிடிச்சாங்க? பள்ளிக்கூடமே போகாத மனிதர்கள் தான் நம்ம பேசுகிற மொழியை கண்டுபிடித்தார்கள். அதற்கான இலக்கணங்களை எழுத்து வடிவங்களை கண்டுபிடித்தார்கள். அப்போது நம்ம இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிறோம்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாத அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உயர்வு மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்காங்க மக்கள். நம்மளை மாதிரி ரொம்ப கேவலமான நிலைமையில் வாழலை. கேவலமான மனப்பான்மையோடு, இழிவு மனப்பான்மையோடு அவர்கள் வாழவில்லை. இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். யார் கண்டுபிடிச்சா? முன்னோர்கள் தான். பள்ளிக்கூடம் போகாத மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மொழியையும் இலக்கணத்தையும் கண்டுபிடிச்சது அவங்க தான். எப்படி வாழணும், குடும்பங்கிற அமைப்பை யார் கண்டுபிடிச்சா? நாமளாக கண்டுபிடிச்சோம், அவங்க கண்டுபிடிச்சாங்க. குடும்பங்கிற வார்த்தையை குடும்பமாக வாழ்ந்து கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கங்கிற வார்த்தையை ஒழுக்கமாக வாழ்ந்து கண்டுபிடிச்சாங்க. கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கட்டுப்பாடாக வாழ்ந்து கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து தான் அவங்க அந்த மொழியை உருவாக்கி வளர்த்து எடுத்தார்கள். நாம் இந்த சமீப காலமாக எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த மொழியை சிதைக்க ஆரம்பிச்சிட்டோம், அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் அழிக்க தான் செஞ்சோம். அந்த நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, அழிக்கின்ற மனப்பான்மை தான் தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அழிக்கின்ற மனப்பான்மைக்கு காரணம். அழிக்கிறோம் பாருங்கள், எல்லாத்தையும் அழிக்கிறது. குடும்பத்தை அழிக்கிறது, குடும்பத்தை சிதைக்கிறது, கூட்டு குடும்பத்தை சிதைச்சி குடும்பமாக மாற்றுறது, குடும்பத்தை சிதைச்சி தனி குடும்பமாக மாற்றி இப்போ அந்த மாதிரி உறவு முறைகளை சிதைச்சி நாடோடிகளாக புள்ள ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல, இந்த மாதிரி இன்றைக்கி குடும்பத்தை சிதைச்சிட்டோம்.
குடும்பத்தை அழிக்கிற வேலைகளை தான் இப்போ மனிதர்கள் ஈடுபட்டுருக்காங்க. அது காரணம் தாழ்வு மனப்பான்மை. மனிதர்கள் தன்னை தாழ்வாக நினைக்கும் போது அதனால் ஏற்படுகிற அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் கோபத்தில் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. சரி, நம்ம ஏற்கனவே சொன்னல, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களே, ஏன் தாழ்வு மனப்பான்மையில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தான் பிள்ளை நல்லா படிக்கணும், இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா கண்டிப்பாக அந்த பசங்க உருப்பட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தாழ்வு நிலையிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த தாழ்வு நிலை எதனால் ஏற்பட்டது? பள்ளிக்கூடம் போகலன்னா தாழ்வு நிலை தான், கண்டிப்பாக இழிவான நிலையில் தான் இருப்பாங்க. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் அவங்க ஒரு கொஞ்சம் உயர்வான நிலையை அடைவாங்க அப்படின்னு. அப்போ அது எதனால்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க முன்னாடி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இந்த உணவுகளை சாப்பிட்டாங்க, உப்பு போட்டு சமைச்ச உணவு, செயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க. இது நோய்களை தருகிற உணவுகள். இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்பு அழிஞ்சு போயிடும், நோய் வரும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்போ தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக ஏற்படும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த உணவுகளை சாப்பிட்டா, இட்லி, பூரி, பொங்கல், சோறு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அது எப்படி சொல்கிறீங்க மூளை ஒழுங்கு? அதனால தான் 40 வயசில் சுகர் வருது. ஏன் வருது? எல்லா நோயும் ஒரு 40 வயசுக்கு மேலே ஏன் வருது? 40 வயசுக்கு மேலே தான் நோய் திடீர்னால வருதா? கிடையாது. பிறக்கும் போதே அது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஆரம்பிச்சிருது. என்றைக்கு நம்ம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோமோ, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சாப்பிட்றோமோ, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். சின்ன வயசுலேருந்து அந்த நோய் படிப்படியாக வளருது. முத்தினதுக்கு அப்புறம் தான் அது வெளியே தெரியாது. முத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த நோய் முற்றிய நிலையில் தான் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நோயாளிகளுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லையே அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நோயாளிகளுக்கு இருக்கும். அப்போ நோயோட ஆரம்ப கட்டத்திலே உனக்கு தாழ்வு மனப்பான்மையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நோய் எப்போ ஆரம்பிக்குது? சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது. நோய் முற்றிய நிலையில் தான் அது உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா சின்ன வயசுலேயே நமக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை நோய் ஆரம்பிக்கும் போதே தாழ்வு மனப்பான்மையே ஆரம்பிச்சிருது. ஒரு மனப்பான்மையில் ஏற்பட்ட ஒரு நோய் தான் தாழ்வு மனப்பான்மை. ஒரு ஆரோக்கியமான மனப்பான்மை இல்லாமல் போகும்போது அங்கே ஒரு மனசில் நோய் ஏற்பட்டுச்சுன்னா அது தாழ்வு மனப்பான்மை. இப்படி இந்த மாதிரி நாம் சாப்பிட்ற உணவு சின்ன பசங்களுக்கு கூட தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. பிற்காலத்தில் பாருங்கள், உடம்பு வேலை செய்யாது, நோய் அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால தான் மூடநம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? மூளை இந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை புரிஞ்சிக்க முடியல, அதால் கற்பனை செய்ய முடியல. அது மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்காக தான் செயற்கையாக வேலை வைக்கிறதுக்காக தான், செயற்கை அறிவை ஊட்டுவதற்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு தான் தப்பு. நம்ம சாப்பிட்ற உணவு நமது உடலை வேலை செய்ய விட மாட்டேங்குது, நமது மூளையை வேலை செய்ய விட மாட்டேங்குது. அது வேலை செய்யலைங்கிறதுக்கான உதாரணம் தான் ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லாருக்கும் நோய். சுகர், யாருக்கு பார்த்தாலும் சுகர், ஆஸ்மா, வீசிங்கு, சளி பிரச்சனை, புற்றுநோய், அப்புறம் பாலியல் உறவு குறைபாடுகள், ஆண்மை குறைவு, இப்படி பலவிதமான உடல் பருமன், இப்படி எல்லாரும் நோயில். இந்த நோய்களுக்கு என்ன காரணம்? இவங்க சாப்பிட்ற உணவு தானே காரணம். சின்ன வயசுலேருந்து அந்த உணவு சாப்பிட்றாங்க, ஒரு 40 வயசில் உடம்பு குண்டாயிடுது. சின்ன வயசுலேருந்து குண்டாகலை, சின்ன வயசுலேருந்து சிலருக்கு குண்டாயிடுறாங்க, படிப்படியாக குண்டாகிறாங்க. 40 வயசில் குண்டாயிடுவாங்க. அப்புறம் 40 வயசில் தான் ஒரு நோய் வெளியில் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உறுப்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. சுகர்னால் என்னது? அது ஒரு சிறுநீரகம், அது சார்ந்த உறுப்புகள், மலக்குடல், உணவு செரிமான மண்டலம், இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதுதான் சுகர். இந்த உணவை சாப்பிட்டா உடம்பு வேலை செய்யாது, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால தான் மூட நம்பிக்கைங்கிறது ஏன் வருது? ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையை பற்றின உண்மைகளை தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் இந்த இயற்கையை புரிஞ்சிக்கலாம். உடம்பு நோயோடு இருந்தால் மூளையும் நோயோடு தான் இருக்கும், இந்த இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ தான் மூட நம்பிக்கை ஏற்படுது. பொய்யான விஷயங்களை உண்மைன்னு நம்பும். கற்பனை செய்ய தெரியாது. கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. மூளை ஒழுங்காக வேலை செய்யாதப்போ கற்பனைக்கு இப்போ இயேசு 3ஆம் நாள் இப்போ உயிர்த்தெழுந்து போனார் அப்படின்னா அது ஒரு கற்பனை. அதை உண்மைன்னு நினைக்கிறாங்கல்ல. கற்பனைக்கு நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு அனுமன் அப்படி வானத்தில் மலையை தூக்கிட்டு பறந்தார் அப்படின்னா அதை ஒரு கற்பனை, அதை போய் உண்மைன்னு நினைக்கிறாங்க. கற்பனைக்கு நிஜத்துக்கு வித்தியாசம் தெரியல, மூளை வேலை செய்யலை. அதுதான் அதோட காரணம். இந்த இயற்கையை புரிஞ்சிக்க முடியல, தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இந்த உணவை சாப்பிடுவதால் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அது நோய்கள். அதனால தான் நோய்கள்லாம் வருது. அப்போ இந்த உணவு தான் அது காரணம். அதனால தான் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த உணவு சாப்பிட்டா மூளை வேலை செய்யலை. அதனால தான் என்ன பண்ணணும்? செயற்கையாக வேலை செய்ய வைக்கிறதுக்காக இந்த உணவை சாப்பிடாமலும் நம்மளால் இருக்க முடியாது. இந்த உணவை சாப்பிட்டா நோய் வருது தெரியுது, மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, மூட நம்பிக்கை ஏற்படுது தெரியுது, கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியுது, உண்மை தான். ஆனால் இந்த உணவை சாப்பிடாமல் எங்களால் இருக்க முடியாது. இந்த உணவுக்கு நாங்கள் அடிமையாயிட்டோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதுக்கெல்லாம் நாங்கள் அடிமையாயிட்டோம். இப்போ நாங்கள் அறிவை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு தான் பள்ளிக்கூடம்.
நீங்கள் அந்த மனிதர்கள் இந்த உணவை சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க, உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவோட சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ இந்த நிலைமையில் நாங்கள் அறிவை பெறுவது எப்படி அப்படின்னா, அதற்கு செயற்கையான வழி தான் இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், புத்தகங்கள், ஆசிரியர்கள் கடுமையாக பயிற்சி. டெய்லி 8 மணி நேரம் படி படி படி, மனப்பாடம் பண்ணு, எழுது, ஒப்பிச்சு தேர்வு எழுது அப்படின்னு திருத்தி அவங்களுக்கு பயிற்சி எடுத்து கொடுத்து, வேலைக்கு ஆள் போட்டு, ஆசிரியர்கள் அவங்களாம் வேலைக்கு ஆள் போட்டு பாடம் கற்பித்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து செயற்கை அறிவை ஊட்டுறாங்க. செயற்கை சுவாசம். இந்த உணவுகளை இவங்க தொடர்ந்து இதே உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. எதனால் இவங்களுக்கு மூளை வேலை செய்யாமல் மூட நம்பிக்கை ஏற்பட்டதோ, இயற்கை அறிவு இல்லாமல் போனதோ, இயற்கையான அறிவு, இயற்கையாக பெறப்படக்கூடிய அறிவு, இயற்கையாகவே மூளைக்கு அறிவு உண்டு, அறிவு வரும். ஆனால் அந்த வழியை இவங்க தடுத்துட்டாங்க. இவங்க சாப்பிட்ற உணவுனால் அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. சின்ன வயசுலேயே நோய் ஆரம்பிச்சிருது. ஒரு முற்றிய நிலையில் 40 வயசுக்கு மேலே தான் வெளியில் தெரியுது. இப்போ இந்த நிலைமையில் மூளை ஒழுங்காக அதெல்லாம் செய்ய முடியுது. அதனால் மூட நம்பிக்கை ஏற்படுதா. இப்போ என்ன பண்ணுறது? செயற்கையான அறிவு. இந்த உணவுலேருந்து எங்களால் விடுபட முடியாது, இந்த சோறு சாப்பிடாமல் எங்களால் இருக்க முடியாது, இட்லி சாப்பிடாமல் எங்களால் இருக்க முடியாது, நோய் வரும்னு தெரிஞ்சே இவங்க சாப்பிட்றாங்க. இந்த நிலைமையில் அறிவை பெறுவதற்கான வழி தான் இந்த செயற்கை அறிவை ஊட்டுவதற்காக தான் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் கண்டுபிடிக்கப்படுது. செயற்கை அறிவை ஊட்டுவதற்காக தான் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் ஆசிரியர்கள் இந்த மாதிரியான ஏற்பாடுகள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இந்த படிக்கிறக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செயற்கையான உலகத்தை உருவாக்குறாங்க. செயற்கையான அறிவை வைத்துக்கொண்டு ஒரு செயற்கையான ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிறார்கள். அப்போ என்ன ஆகுது? அதுவும் அழிவை தான் அது உருவாக்குது. அழிவை நோக்கி தான் அது நம்மளை அழைத்து செல்கிறது. இது எல்லாமே தாழ்வு மனப்பான்மை தான். இந்த இயந்திர அறிவியல், நீ டாக்டர் ஆகிறதும் சரி, இன்ஜினியர் ஆகிறதும் அடிப்படையில் உனக்கு ஒரு இயற்கையான அறிவு உனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அந்த தாழ்வு மனப்பான்மையில் செயற்கையான அறிவை பெற்று நீ ஒரு டாக்டர், இன்ஜினியர்னு உன்னை உயர்த்திக்க பார்க்குற. ஆனால் அடிப்படையில் உனக்கு இயற்கையான அறிவு இல்லை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையில் தான் நீ இருக்கிற. அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நீ இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம். ஆனால் அடிப்படையில் நீ எதனால் விஞ்ஞானியான, எதனால் டாக்டரான? பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் படித்து தான் நீ டாக்டரான, இன்ஜினியரான. ஆமாம். அப்போ எதனால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போன? எனக்கு இயற்கையான அறிவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இயற்கையான அறிவை பெறுவதற்கு நான் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். நான் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு அடிமையாகிவிட்டேன். ஆதலால் எனக்கு இயற்கையாக அறிவை பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக, செயற்கையான அறிவை பெறுவதற்காக இதே உணவு சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாது. அதனால் என்னுடைய தலைவிதி, நான் முட்டாள் ஆகிடுவேன், எனக்கு அறிவுங்கிறது கிடைக்காது, இயற்கையான அறிவுங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஒரு இயற்கை அறிவு கிடைப்பதற்கு தடையாக இருக்கிற உணவுகளை சாப்பிடுவதற்கு நான் அடிமை ஆகிட்டேன். இப்போ இந்த மாதிரி நிலைமையில் நான் முட்டாளாக இருப்பதற்கு பதிலாக செயற்கையாக ஒரு அறிவை நான் எனக்குள் ஏற்படுத்தி கொள்கிறேன். அதற்காக தான் நான் பள்ளிக்கூடம் போனேன். பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்து விஞ்ஞானி ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கும் எனக்கு இயற்கையான அறிவு இல்லை. எனக்குள்ள இயற்கையான அறிவு இல்லைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மையில் தான் நான் இன்றைக்கி ஒரு செயற்கையான அறிவை பெற்று விஞ்ஞானியாக உயர்ந்து நான் நிற்கிறேன். எனக்கு அடிப்படை என்பது தாழ்வு மனப்பான்மை தான். நீ விஞ்ஞானி ஆனாலும் சரி, நீ பெரிய மருத்துவர் ஆனாலும் சரி, பெரிய உலக புகழ்பெற்ற அறிவியல் அறிஞரானாலும் சரி, அடிப்படையில் மனிதர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்குது. தாழ்வு மனப்பான்மை அந்த உணவை மாற்றினா தான். மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது, இயற்கை அனுமதித்த உணவு. அந்த உணவை சாப்பிட்டா மட்டும்தான் மனிதர்கள் உயர்வு மனப்பான்மை பெறுவார்கள். இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை விடுபடவே முடியாது. தாழ்வு மனப்பான்மை தான் அழிவுகளுக்கு காரணம். நீ விஞ்ஞானியானோடனே என்ன பண்ணுற? சரிப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த விஞ்ஞானியானோடனே என்ன பண்ணுற? அணு ஆயுதங்களை தயாரிக்கிற, அணு உலைகளை தயாரிக்கிற, அணு உலைகளை நிறுவுறது, அணு ஆராய்ச்சியை பண்ணி அணுகுண்டுகளை தயாரிக்கிறது. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அழிக்கின்ற அந்த சிந்தனைக்கு காரணம். என்ன தான் விஞ்ஞானி ஆனாலும் நீ என்ன பண்ணுற? அணு ஆராய்ச்சியில் ஈடுபடுற. அந்த அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் அது வேலை செய்யுது. ஏன்னா அடிப்படையில் உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இயற்கையான அறிவு என்பது ஏன் நமக்கு கிடைக்கல? இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அறிவு நமக்கு ஏன் கிடைக்கல? நமக்கு ஏன் இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளுணர், அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதில் தான் நீ புத்தகங்கள்லாம் படித்து பயிற்சி எடுத்து மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுது முக்கியமாக கஷ்டப்பட்டு படித்து பெரிய விஞ்ஞானி ஆகிட்ட. ஆனால் இன்னமும் உனக்குள்ள அந்த இயற்கையான அறிவு எனக்கு ஏன் கிடைக்கல? எனக்கு என்ன குறைபாடு? நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியல. அதை சொல்கிற ஆளாக தான் நான் இருக்கிறேன். அதனால் நீ என்ன தான் விஞ்ஞானியான, என்ன தான் டாக்டர் ஆனால் அடிப்படையில் உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை போக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு. மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணுமோ அதை இயற்கை அனுமதித்த மனிதர்கள் உண்பதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் நம்ம உயர்வு மனப்பான்மை பெற முடியும், தாழ்வு மனப்பான்மை விடுபட முடியும். உயர்வு மனப்பான்மையை பெற்றுவிட்டால் செயற்கையாக அறிவை பெற வேண்டிய அவசியமே இல்லை. செயற்கையான அறிவை பெறுவதற்காக இந்த பள்ளிக்கூடங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை.
பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும், புத்தகத்தை படித்து தான் நமக்கு ஆசிரியர்கள் கற்பித்தான் நம்ம அறிவு பெறணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையாகவே அறிவு என்பது நம்ம வாழ்ந்தால் போதும். நம்ம வாழ்ந்துட்டு பெரியவங்ககிட்ட பேசுகிறது, சின்னவங்ககிட்ட நம்ம சக மனிதரிடம் பேசினாலே போதுமானது. பார்த்தாலே நமக்கு கற்றுக்கொள்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். நாம் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். இயற்கையான அறிவை பெற வேண்டுமென்றால் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. மனிதர்கள் என்ன உணவு, உப்பெல்லாம் எடுத்துக்கூடாது. உப்பெல்லாம் செயற்கையான அறிவுக்கு தான் வழிவகுக்கும். உப்பு சேர்க்கவே கூடாது. உப்பு, அப்புறம் இந்த மாதிரி மசாலா உணவுகள், அரிசி, கேழ்வரை, கோதுமைலாம் மிக மோசமான உணவு. மூட நம்பிக்கை ஏற்படுத்துவதில் மிக மோசமான உணவு எதுனா அந்த அரிசி, கேழ்வரை, கோதுமை தான். அது மாமிசம், இறைச்சி, மீன், முட்டை, தயிர் இதெல்லாம் நமது உணவே கிடையாது. அது மாமிச உணவு. அது மிருகங்களுடைய உணவு. நம்மெல்லாம் விலங்குகள், தாவர உண்ணிகள். பால் என்பது ஒரு திரவ மாமிசம். தேன்லாம் தேனீக்களுக்கான உணவு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் இயற்கையான அறிவை பெற முடியும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையான அறிவு என்பது அமைதியை ஏற்படுத்துவதற்கு உதவும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற அறிவு என்பது அழிவை தான் ஏற்படுத்தும். பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய தொழிற்சாலையில் நிறுவி நிறைய வாகனங்களை தயாரிப்பார். அந்த வாகனங்களில் போய் சாலையில் ஓட்டி, மக்கள் வாங்கி சாலையில் ஓட்டி விபத்துகள்லாம் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க, 10 லட்சம் பேர் உடல் ஊனம் அடைகிறாங்க. அதுமாதிரி நல்லா படித்து விஞ்ஞானியாகி கடைசியில் விஞ்ஞானியாக ஒரு அணு ஆராய்ச்சியில் ஈடுபடுவார், அணு ஆயுதங்களை தயாரிப்பார். கடைசியில் போருன்னு இலக்கு நோக்கி தாக்குகிற ஏவுகணையெல்லாம் தயாரித்து நிறைய மனிதர்களை சாகடிப்பார். இந்த பள்ளிக்கூடம் என்பது இப்போ ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இந்த மக்களுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். பள்ளிக்கூடத்தினால் பெறப்படுகிற அறிவு, கல்லூரியில் பெறப்படுகிற அறிவு, புத்தகத்தின் மூலம் பெறப்படுகிற அறிவு, ஆசிரியர் பேராசிரியரால் கற்பிக்கப்படுகிற அந்த கல்வி அறிவு என்பது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இந்த மனிதர்களுக்கு அழிவைத்தான் ஏற்படுத்தும். செயற்கை அறிவு என்பது அழிவைத்தான் ஏற்படுத்தும். இயற்கையான அறிவு என்பது அது அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும். இயற்கையான அறிவு என்பது இயற்கையான உணவுகளால் பெறப்படக்கூடியது. இயற்கையான அறிவு என்பது இப்போ இயற்கையான அறிவுங்கிறது இயற்கையான அறிவை வச்சு நம்ம எதை சாதிக்க முடியும்? இப்போ செயற்கையான அறிவு பள்ளிக்கூடத்தில் போய் படித்து செயற்கையான அறிவை பற்றி நம்ம எதை சாதித்தோம்? இந்த விண்வெளிக்கு போனோம், வாகனங்களை கண்டுபிடிச்சோம், கப்பலை உருவாக்கணும், விமானத்தை உருவாக்கணும், கட்டிடத்தை உருவாக்கணும். இதெல்லாம் செயற்கையான அறிவு மூலம் சாத்தியம். இயற்கையான அறிவு, அதாவது காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டா மனிதர்கள் இயற்கையான அறிவை பெறுவார்கள். உப்பெல்லாம் சேர்த்துக்கூடாது. அப்போ அவங்க எதை சாதிப்பாங்க? இப்போ செயற்கையான அறிவு உப்பெல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு, நம்ம மசாலாலாம் சேர்த்து மாமிசம்லாம் சாப்பிட்டு நம்ம வாகனங்களை கண்டுபிடிச்சோம், விமானத்தை கண்டுபிடிச்சோம், கப்பலை கண்டுபிடிச்சோம், விபத்துகள்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போனாங்க. அப்புறம் அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் அறிவித்து நிறைய உலகமே இன்றைக்கி அழிவோட பிடியில் இருக்குது. சரிப்பா, இயற்கை உணவு சாப்பிட்டா நம்ம எதை சாதிப்போம்? செயற்கை உணவு, சமையல் உணவு சாப்பிட்டு நம்ம இவ்வளோ உலகத்தை சாதித்து வச்சுருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இயற்கை உணவு சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, நீ குடிசையில் தான் வாழ்வ. உனக்கு இந்த மாதிரி சாதிக்கணும், அழிக்கணுங்கிற எண்ணமே வராது. இந்த மாதிரி அதாவது விண்வெளிக்கு போகணும், இதெல்லாம் அழிக்கணுங்கிற எண்ணம். நான் விஞ்ஞானி ஆகணும்னா விஞ்ஞானியாகி நான் அழிக்கிற வேலையில் ஈடுபடணும். மருத்துவர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டாக்டராக மாறி அழிக்கிற வேலையில் ஈடுபடணும். நான் ஒரு நடிகராக மாறி அழிக்கிற வேலையில் ஈடுபடணும். ஒரு முதலமைச்சர் ஆகி அழிக்கிற வேலையில் ஈடுபடணும். கலெக்டராகி அழிக்கிற வேலைகளில் ஈடுபடணும். அழிக்கணுங்கிறதுக்கான ஒரு வேலைகள் தான் இந்த இதெல்லாம். நான் இப்போ ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நடிகராகி அவர் எப்படி அழிக்கிறார்? எல்லோரும் இன்றைக்கி அவரை வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் மட்டும் ஆடுறாரு, பாடுறாரு. மக்கள் எல்லாம் ஆடுறதும் கிடையாது, பாடுறதும் கிடையாது, வேடிக்கை பார்க்குறாங்க. சோம்பேறி ஆகிட்டாங்க. அப்போது நாம் ஆடணும், அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி. யாரோ ஆடுறாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டா நமக்கு சந்தோஷமாயிடுமா? யாரோ நல்லா வாழ்கிறாங்க, அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டா நம்ம நல்லா வாழ்ந்ததாக ஆகிடுமா? அப்போ நாம் பாடணும், நாம் ஆடணும், நாம் விளையாடணும். இப்போ ஒருத்தர் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், கிரிக்கெட்டில் பெரிய உலக சாதனை நிகழ்த்தணும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் வீரராக மாறி நான் அழிவு வேலைகளில் ஈடுபட வேண்டும். அப்படின்னா எப்படி அவர் அழிவு வேலையில் எப்படி ஈடுபடுவார்? ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி அழிவு வேலைகளில் எப்படி ஈடுபட முடியும்? எல்லோரும் அவரை வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் ஆடுறதை வேடிக்கை பார்த்துட்டு இவங்க ஆடுற மக்கள்லாம் விளையாடுறதே மறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது, மக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. யாரோ ஒருத்தர் விளையாடுறாரு, சாதிக்கிறாரு, அதை பார்த்து பல கோடிக்கணக்கான மக்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. அதனால் அந்த மக்களுக்கு என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது, நோய் தான் வரும். இப்போ அதுவே இந்த மக்கள் எல்லாருமே விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிரிக்கெட்டர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் மக்கள் இப்போ விளையாடுறதே நிறுத்திட்டாங்க. வேடிக்கை பார்க்குற வேலையை பார்த்துட்ருக்காங்க. நான் கிரிக்கெட்டர் ஆகணும், அல்லது ஃபுட்பால் விளையாடணும், ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கணும், இப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. இந்த கூட்டங்கள் மக்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுது.
விளையாட்டுக்களை வேடிக்கையாக மாற்றி வேடிக்கை காட்டி கொண்டிருக்கு. மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விளையாடாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன ஆகுது? மக்கள் சோம்பேறியாகிறாங்க. விளையாண்டா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் இந்த மக்களுக்கு இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாகி, உடம்பு சோம்பேறித்தனமாகி, உடலுக்கு உழைப்பு கிடைக்காமல் போய், ஒரு மகிழ்ச்சியான உழைப்பு அந்த விளையாட்டின் மூலமாக கிடைக்கும். அது இன்றைக்கி மக்களுக்கு கிடைக்கல. மக்கள் எல்லோரும் டிவிலையும் ஸ்டேடியத்திலும் போய் விளையாடுறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டிட்டு ஊன்னு கூச்சல் போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க சோம்பேறிகளாக. அப்போ நான் விளையாடணும்னு விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க எதை சாதித்தார்கள் என்றால் இந்த மாதிரி மக்களை ஆக்குற அந்த அழிவு வேலையை தான் சாதிச்சிருக்காங்க. பல பேரை சோம்பேறியாக்கி சந்தோஷமாக விளையாட விடாமல் எல்லாரையும் தங்களை வேடிக்கை பார்க்க வச்சு அதைத்தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. அதுமாதிரி மருத்துவர்கள், நான் மருத்துவராகி நோயை குணப்படுத்த போகிறேன்றாங்க. அவங்க எதை சாதித்தாங்க? மக்களுக்கு இன்றைக்கி மருத்துவ அறிவே இல்லை. எல்லோரும் மருத்துவர் பார்த்துப்பாங்க. ஒரு தலைவலியாக மருத்துவர் பார்த்துப்பாங்க. நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை சாப்பிடுவோம். ஒரு அடிப்படை மருத்துவ அறிவே இல்லாமல் ஒரு முட்டாளாக மக்களை மாற்றி கொண்டு இருக்கிறது இந்த மருத்துவர்கள். எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. காய்ச்சலாக அவங்க பார்த்துப்பாங்க. இன்றைக்கி கை வைத்தியம்னா என்னன்னே தெரில மக்களுக்கு. ஒரு கை வைத்தியம் முன்னாடியாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை இந்த மருந்து அரைச்சி குடிங்க, அந்த மருந்து அரைச்சி குடிங்க, அந்த தலையை பிடிங்க, இந்த தலையை குடிங்க, இயற்கை பற்றின அறிவு இருந்தது, மூலிகைகளை பற்றின அறிவு இருந்தது. கடந்த காலத்தில் மருத்துவர்களே இல்லாதப்ப நாட்டு வைத்தியர்கள் அப்புறம் மக்களுக்கே அறிவு தெரியும். இந்த தலை நல்லது, அந்த தலை நல்லது, அது நல்லது, அந்த மூலிகை, அந்த குணம், இந்த மூலிகை, அப்படி ஒரு மக்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருந்தது. இன்றைக்கி மருத்துவர்கள், நான் எம்பிபிஎஸ் படித்தவங்க, இது மாதிரி படித்த மருத்துவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மக்களுக்கு இருக்கிற அடிப்படை மருத்துவ அறிவை இல்லாமல் செய்து அவர்களை முட்டாளாக்கி முழுக்க தங்களையே நம்பும்படி செய்து தங்கள் வியாபாரத்தை தான் அவங்க பெருக்கிக்கிட்டாங்க. இப்படி தான் அழிக்கிறது. கடைசியில் என்ன ஆகுது? மருத்துவர்களே நம்பி மக்கள் மருத்துவர் சொல்கிறதே வேத வாக்கியமாக கருதி மக்கள் எந்த சுயமுயற்சியும் எடுத்துக்காமல் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நோய் அவங்ககிட்ட போய் ஊசி போட்டுக்கிட்டு கடைசியில் நோயாளியாகி சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. இதுதான் மருத்துவர்கள் அப்போ மருத்துவர் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அழிக்கணும்னு நினைக்கிற அந்த சிந்தனையோட வெளிப்பாடு தான் நான் மருத்துவராகி அழிவு வேலைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது எல்லாமே சரி, இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே அழிக்கணுங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையாக கொண்டு தான். அதனால் உணவு கட்டுப்பாடு தான் உங்களை உயர்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மையில் இந்த உலகம் சிக்கி கொண்டிருக்கிறது. தனது உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றதுனால இழிவு மனப்பான்மை மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடுவதால் உங்களுக்கு இழிவு மனப்பான்மை, உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவீங்க. அப்போ உங்களுக்கு இழிவு மனப்பான்மை ஏற்படும், இழிவான எண்ணங்கள் ஏற்படும், இழிவான சிந்தனைகள், இழிவான செயல்களில் ஈடுபடுவீர்கள். அப்படி இழிவான செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு உலகம்தான், இழிவான செயல்களால் நிரம்பிய ஒரு உலகம்தான் இயந்திர அறிவியல் உலகம். இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் செய்கிற எல்லா வேலையும் இழிவானது. இந்த உலகமே இழிவான ஒரு உலகம். இந்த உலகத்தில் நீ என்ன பண்ணாலும் சரி, நான் படிக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், விஞ்ஞானி ஆகிறேன், மருத்துவர் ஆகிறேன், என்ன பண்ணாலும் சரி அது இழிவான நோக்கம், அதோட அடிப்படை இழிவானது தான், இழிவான செயல் தான், இழிவான உலகம் தான் இது. இழிவு மனப்பான்மை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற வேலைகள் தான். உள்நோக்கம் இருக்குது எல்லாத்துக்கும். முதல்ல இதிலேருந்து முற்றிலும் விடுபடணும்னா நம்ம உணவை மாற்றணும். உணவில் கட்டுப்பாடு வந்தால் தான் அந்த இழிவு மனப்பான்மையிலேருந்து விடுபட முடியும். உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், உடல் ஆரோக்கியத்தை லட்சியமாக கருத வேண்டும். அப்போ தான் இழிவு மனப்பான்மை தப்பிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தினா இழிவு மனப்பான்மைக்குள்ளே மாட்டிப்போம். அப்போது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் லட்சியமாக கொள்ளும்போது ரொம்ப பாதுகாப்பாக உயிர் வாழணும், ஒரு முறை தான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை ஒழுங்காக பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மகிழ்ச்சியான பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எதிரான இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் வந்துடும். ஏன்னா இந்த உலகம் பாதுகாப்பானது கிடையாது, ஆபத்தானது, அழிவுகள் நிரம்பியது, மனிதர்களை அழிக்க வேண்டும் என்கிற கங்கணத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறது, என்கிற நோக்கத்தோடு இயங்கி கொண்டிருக்கு. மனிதர்களை ஆசை காட்டி வர வச்சு அழிக்க வேண்டும் அப்படின்னு வாகனங்கள் மீது ஆசை காட்டி அவங்கள வாகனங்களை வாங்க வச்சு வாகன விபத்தின் மூலமாக வருஷத்துக்கு 10 லட்சம் பேரை சாகடிச்சிருது இந்த உலகம். 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனம், படுகாயம் விபத்துகளினால். அப்போ இந்த ஆசைகளை ஏற்படுத்தி, வாகன ஆசையை ஏற்படுத்தி எல்லோரும் சாலைக்கு வந்து தான் தீரணும். நீ நடந்து போனாலும் சரி, இந்த வாகனம் ஒன்றை வர வச்சு ஒன்றை சாகடிக்கிறது. அதுபோல் உணவுகள், இந்த மாதிரி உணவு பப்ஸ் அது எதுன்னு சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, பரோட்டா சாப்பிடு, ஆசை காட்டி அவங்கள வலையில் இழுக்க வச்சு நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க இந்த உலகத்தில். இந்த மாதிரி ஆசை காட்டி அவங்கள வலையில் விழ வச்சு அவங்கள மனிதர்களே சாகடிக்கிற வேலையை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம செஞ்சிட்ருக்கோங்க. அதனால்
எந்த கோணத்தில் எடுத்துக்கிட்டாலும் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த உலகம் என்பது அழிவை நோக்கமாக கொண்டது. இதுக்கு நல்ல நோக்கங்கிறதே கிடையாது. நல்ல மாதிரி அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அழிக்கிற வேலையை ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த உலகத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அழிக்கின்ற அந்த மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும். அழிக்கின்ற மனப்பான்மை தான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மையோட அதாவது இழிவு மனப்பான்மை. இழிவு மனப்பான்மை என்பது அழிக்கின்ற மனப்பான்மை. நம்ம தாழ்வு மனப்பான்மை சொல்கிறதுனால அது பேர் தாழ்வு மனப்பான்மை கிடையாது, இழிவு மனப்பான்மை. அப்போ நம்ம மக்களுடைய புரிதலுக்காக தாழ்வு மனப்பான்மைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். தாழ்வு மனப்பான்மை என்பது அழிக்கின்ற ஒரு மனப்பான்மை. யாருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கோ அவங்களுக்கு அழிக்கின்ற உணர்வு அதிகமாக இருக்கும், வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அவமானத்தில் இருப்பாங்க. தன்னை அவமானப்படுத்துகிற இந்த உலகை அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் தாழ்வு மனப்பான்மை விடுபடணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை லட்சியமாக கொண்ட உணவுகளை சாப்பிட வேண்டும். நீங்கள் உயர்வு மனப்பான்மை அடைந்து விடுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் செய்கிற செயல்கள் அனைத்துமே உயர்வானதாக மாறிவிடும். பிறரை அழிக்கின்ற ஒரு செயல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் உயர்வான உணவுகளை சாப்பிட வேண்டும், மனித உணவுகளை சாப்பிட வேண்டும். இயற்கை மனிதர்கள் உண்பதற்கு அனுமதித்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் உயர்வு மனப்பான்மை அடைவீர்கள். இந்த அழிக்கின்ற எண்ணத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள்.